ப்ரோ ஐ மீன் ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் வெளியே ஜாப் கிடைக்குமான்னு நம்பிக்கை இல்லை எனக்கு. பட் பெருசா ஏதாச்சும் பண்ணணும்னு தோணுது. கேன் யூ கிவ் மீ அட்வைஸ்? ஐ நீட் சம் மென்டர். கேன் பண்ணலாம் ப்ரோ, ப்ரோ எல்லாம் அதாவது பண்ணணும்னு நினைச்சாவே பண்ணிடலாம் தல. பண்ணணும்னு நினைச்சு சும்மா இருக்கக்கூடாது, உட்காந்து கை அடிச்சு தூக்கத்தை போட்டுக்கூடாது, தூங்கக்கூடாது, தூங்கவே கூடாது. 24 மணி நேரம் வந்து வேலை அதை பத்தி வேலை செஞ்சுட்டே இருக்கணும். இவரு தோனி இவரு கோலி சொன்ன மாதிரி தான் 3 மணி நேரம் தான் மேட்ச்சு. அந்த 3 மணி நேரம் மேட்சுக்காக 30 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணணும், வேற வழி கிடையாதுன்ற மாதிரி 30 மணி நேரம் ஹோம் ஒர்க் போடு, அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ டிசிப்ளின் ஆயிரு. எப்போ உனக்கு வாய்ப்பு வருதோ அந்த 3 மணி நேரத்தை பர்ஃபார்மன்ஸ் பண்ணிடு, அவ்வளோதான் சிம்பிள். கோலி சொல்றது தான் ஒர்க் ஆகுது. அப்போ மறுபடியும் கம்பேக் கொடுத்தாப்புல 2 தொடர்ந்து 2 100 ஒரு 50 அடி நாட் அவுட்டு போட்டு பொழந்து கட்டி போட்டு அதெல்லாம் சவுத் ஆப்பிரிக்கா வீட்டுக்கு போகணும். யாரா நீங்க? எவனோ ஒருத்தன் சவுத் ஆப்பிரிக்கா எவன்டா அந்த குள்ளமா எவனா பேசுனது எவனோ ஒருத்தன் ஏதோ கோச் பஞ்சிலாக்கெல்லாம் பேசிட்டாரு, கதற விடுறேன் சதற விடுறேன்னா எங்கடா சப்பிட்டு இருக்கீங்க எல்லாரும், வாயை தொடச்சு போங்கடா வெள்ளை வெள்ளையாகுது வாயில அப்படின்னு சொல்லி வாய்க்குள்ளேயே விட்டு ஆட்டு நாட்டி விட்டாரு கோலி. அந்த மாதிரி தான் டவுன்ஃபாலு எல்லாமே வரதான் செய்யும். ப்ராக்டிஸும் கன்சிஸ்டன்சி டிசிப்ளின் அது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணும். கமான் கைஸ், யூ கேன் டூ இட், எனிதிங் யூ கேன் டூ. எல்லாமே முடியும்னு எல்லாமே காமிக்கிறாங்க, அவ்வளோதான். எனக்கே பாருங்க 3 மாசம் காப்பி ரைட்ஸ்ல மொத்தமா 3 மாசத்துல மொத்தமா எடுத்த சப்ஸ்கிரைபர் கவுண்டே 3000 தான். 90 நாள்ல வெறும் 3000 சப்ஸ்கிரைபர் எடுத்திருக்கேன். 15 நாள்ல 7000 சப். லாஸ்ட் 15 நாள் டு 16 நாள்ல 7000 சப் எடுத்திருக்கேன். ஒண்ணுமே பண்ணல, உட்காந்தேன் 20 மணி நேரம் ஒரு லைவ், 40 மணி நேரம் லைவ், 32 மணி நேரம் ஒரு லைவ், 30 மணி நேரம் ஒரு லைவ், 24 மணி நேரம் ஒரு லைவ், 18 மணி நேரம் ஒரு லைவ், 24 மணி நேரம் லைவ்னு இந்த 15 நாள்ல ஒரு 10 நாள் போட்டு பொழன்னு பொழந்தேன். 7000 சப் வந்துருச்சு. எனக்கு நம்பிக்கையே இல்லை. வந்து 5 லட்சம் வந்து எப்படியும் அடுத்த வருஷம் பிப்ரவரி அடிப்போமா மார்ச் அடிப்போமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பார்த்தா நியூ இயர்க்குள்ள அடிச்சிட முடியுமா, பர்த்டேக்குள்ள அடிச்சிட முடியுமா அப்படின்னு போயிட்டு இருக்குது. உட்காந்து வேலை செஞ்சா ஆட்டோமேட்டிக்கா வருது தல, அவ்வளவுதான். உட்காந்து வேலை செஞ்சா வருது. நமக்கு இப்போ முதுகு வலிச்சாலும் கொட்டை வலிச்சாலும் என்ன கழுத்து வலிச்சாலும் உட்காந்து வேலையை பார்த்தா ஆட்டோமேட்டிக்கா வந்துடும்.